ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் தமிழன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது இந்த மோக்கோ ஸ்டோர் ஈவெண்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஓல்டு பிளேயர்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இது என்ன ஈவெண்ட்டுன்னு. ஒரு வேறு லெவலில் ஒர்த்தான ஈவெண்ட்டு. ஆனால் நம்ம சர்வர்னு கேட்டிங்கன்னா நம்ம சர்வர் கிடையாது. நம்ம சர்வருக்கு விடவும் மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் நம்ம சர்வர்லேருந்து காசு பார்த்துட்டு இருக்கான். 3000 டைமண்டு 4000 டைமண்ட் இருந்தால் தான் ஒரு ஈவெண்ட் எடுக்க முடியும். ஆனால் இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 1000 டைமண்ட் இல்லைன்னா ஒரு 900 டைமண்டு, ஏன் லக் இருந்துச்சுன்னா 9 டைமண்ட்லேயே உங்களுக்கு விழும். அந்த மாதிரி ஒரு ஒர்த்தான ஈவெண்ட்டு. இப்போ வாங்க நம்ம உங்கள் கண்ணு முன்னாடியே நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். சாரிங்க, கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு, அதனால இதில் நம்மளுக்கு க்ளோவால் தான்ப்பா. க்ளோவால் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை, இருந்தாலும் க்ளோவால் தான். ஓகே, இப்போப்பா இதை மாதிரி தான் இதை வந்து செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி அவங்க வந்துட்டு ஸ்பின் பண்ண சொல்லுவாங்க. 9 டைமண்ட்லேருந்து ஆரம்பிக்கும். ஒரு ஃபேடன் வீல் மாதிரி தான், ஆனால் ஒர்த்தாக இருக்கும். அங்கே ஸ்பின் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு கிடைக்குதான்னு. ஆனால் பரவாயில்ல, இந்த டோக்கனை வச்சும் நம்ம ஒரு இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு வீடியோ எண்டில் நான் சொல்லிக்கிறேன். ஓகே மக்களே, ஓகே. யாருக்கெல்லாம் இந்த மோக்கோ ஸ்டோரை பற்றி ஃபுல்லாக தெரியும்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கும் தெரியும். மோக்கோ ஸ்டோர் ஈவெண்ட்டு நம்மளுக்கு சர்வருக்கு வருமானு கேட்பாங்க, பட் வராதுன்னு இப்போவே சொல்லிக்கிறேன். ஏன்னா என்ன ஆனாலும் நம்ம சர்வருக்கு இனிமேல் மோக்கோ ஸ்டோர் கனவுலேயுமே வராது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம சர்வர்லேருந்து காசு அவனுக்கு போய்கிட்டு இருக்கான், அதில் வரவே செய்யாது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க மக்கா. அப்போ தான் அவனு வந்துட்டு இது வந்து மோக்கோ ஸ்டோர் வராதுன்னு தெரிஞ்சுப்பான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷேர் பண்ண வந்துட்டு நான் கிவேவே வந்து போடுவேன். அது எனக்கு வாய்க்கு வரல, இருந்தாலும் ஒன்றும் நினச்சிக்காதீங்க. கிவேவே வந்து போடுவேன். அதை வந்துட்டு கிவேவே வந்துட்டு யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் டைமண்ட் கிடைக்கும். ஸோ நான் கிவேவே கூடிய சீக்கிரமே போட பார்க்குறேன். ஸோ நம்மளுக்கு ஒரு 50 சப்ஸ்கிரைப் வந்ததுனாலே நம்ம கிவேவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், பாய்.